Hello my dear lovely friends, welcome back to the channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பி வெர்ப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிகினர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த பி வெர்ப்ஸ் லெசன் வந்து உங்களுக்கு உங்களோட கிராமர் இம்ப்ரூவ் பண்ண கிராமர் நாலேஜுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். முதல்ல வந்து இந்த பி வெர்ப்ஸில் ஆம் இஸ் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ ஐ சொல்லி சொல்கிறது வந்து நான் சொல்லி சொல்கிறதுக்கு நாங்கள் ஐ யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஹீ ஒரு ஆண் நபரை குறிக்கிறதுக்கு நாங்க ஹீ யூஸ் பண்ணோம், ஒரு பாய். அதே மாதிரி ஷீ ஒரு பெண்ணை குறிக்கிறதுக்கு அவள் சொல்லி சொல்றதுக்கு நாங்க ஷீ யூஸ் பண்ணுவோம். இட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் ஒரு பிளேஸை குறிக்கிறதுக்கு நாங்க இட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி வி வந்து நாங்க சொல்லி சொல்றதுக்கு நாங்க வி யூஸ் பண்ணோம். யூ நீங்க சொல்லி சொல்றதுக்கு யூ. அதே மாதிரி தே அவங்க சொல்லி சொல்றதுக்கு நாங்க தே யூஸ் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயோட வந்து நாங்க ஆம் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் ஐயோட ஆம் ஐ ஆம். ஹி ஷீ இட் சொல்ற இந்த சிங்குலர் பி வெர்ப்ஸோட நாங்க ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஹி ஷீ இட் ஓட ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ஹி ஈஸ், ஷீ ஈஸ், இட் ஈஸ். அதே மாதிரி வி யூ தே இந்த ப்ளூரல்களோட நாங்க ஆ யூஸ் பண்ணுவோம். வி ஆர், யூ ஆர், they are. So we you they ஓட நாங்க plural யூஸ் பண்ணுவோம். he she it ஓட is யூஸ் பண்ணுவோம். we you they ஓட நாங்க are யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஐ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து நாங்க ஒரு ப்ளூரலா தான் இந்த ஐய நாங்க எடுக்கிறது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஐ வந்து ஒரு ப்ளூரல். ஸோ இந்த பி வெர்ப்ஸுக்கான ஆம் இஸ் ஆர் சொல்ற பி வெர்ப்ஸுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நாங்க இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆம் அ கேர்ள், ஐ ஆம் அ கேர்ள். ஹீ இஸ் அ சிங்கர், ஹீ இஸ் அ சிங்கர். ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட், ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ஐ ஆம் வந்து கண்ட்ராக்ட் ஆகி நாங்கள் ஷார்ட்டாக சொல்லுவோம் ஐ எம் அ கேர்ள், ஐம் அ கேர்ள், ஐம் அ கேர்ள். ஸோ இந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்றதுனால தான் அவங்களோட இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு அவ்வளோ லேசா விளங்குறது இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்றதுனால அவங்க வந்து டக்குன்னு கதைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ ஐம் அ கேர்ள். ஹி இஸ் அ சிங்கர் வந்து ஹீஸ் அ சிங்கர், ஹீஸ் அ சிங்கர். ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட், ஷீஸ் அ ஸ்டூடெண்ட், ஷீஸ் அ ஸ்டூடெண்ட். We are players, we are players. You are a teacher, you are people. We are players, we are players. You are a teacher, you are a teacher. They are people, they are people. So அடுத்தது வந்து நாங்க வாஸ் verb பார்ப்போம். ஐயோட பாத்தீங்கன்னா வாஸ் வருது. அதே மாதிரி he she it சொல்ற சிங்குலர்ஸோட வாஸ் வருது. we you they ப்ளூரல்ஸோட verb வருது. he she it ஓட வாஸ், we you they ஓட verb. அதே மாதிரி ஐயோட வாஸ் தான் வருது. ஸோ இதுங்களுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நாங்க பார்ப்போம். ஸோ இந்த வாஸ் வேர்ல சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் ஹங்க்ரி, ஐ வாஸ் ஹங்க்ரி. ஹீ வாஸ் கைண்ட், ஹீ வாஸ் கைண்ட். ஷீ வாஸ் அ டீனேஜர், ஷீ வாஸ் அ டீனேஜர். We were friends, we were friends. You were happy, you were happy. They were players. So I was, he was, she was. அதே மாதிரி we were, you were, they were. ஸோ இப்போ வந்து நாங்கள் வில் பி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வில் பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லை. ஐ ஹி ஷி இட் பி யூ தே இது எல்லாத்துக்குமே வில் பி தான் வரும். ஸோ ஐ வில் பி அ டாக்டர், ஐ வில் பி அ டாக்டர். ஐ வில் சொல்றது கண்ட்ராக்ட் ஆகி I'll be a doctor. I will be a doctor, contraction, I'll be a doctor. He will be happy tomorrow, he will be happy tomorrow. He'll be happy tomorrow. She will be at school, she'll be at school, she'll be at school. It will be easy for you, it will be easy for you. We will be there at 8 a.m. We'll be there at 8 a.m. You will be a great speaker, you'll be a great speaker. They will be back soon, they will be back soon, they'll be back soon. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா am is are வந்து present. அதே மாதிரி was verb வந்து
பாஸ்ட். will be வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ bye, see you next time in another video.